இந்த வித்தியாசமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு சயின்ஸ் வேர்ல்ட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுக்கு பேரு. சரிங்களா? அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சயின்ஸோட பேர். அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் செய்யறவங்களும் இன்னையோட டேல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு வந்து இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தருவாங்களா எனக்கு தெரியாது. பட் இட் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. த வேர்ல்ட் has the principalities. இந்த கிறிஸ்டியன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால இருந்து தான் நிறைய பேர் சொல்லுவாங்க உன் தேவன் எனக்கு என்ன செஞ்சாங்க. God is not doing it for us. No. புரியுதுங்களா? நம்மளுக்குன்னு ஒரு லா இருக்கு, அந்த கோட்பாடு. இந்த லா பிகினிங் சொல்றோம். ஆக்சுவலி ஜூயிஷ் கேலண்டர்ல 1ஆம் தேதி கிடையாது. இட்ஸ் எவ்ரி அமாவாசை அவங்களுக்கு. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷனல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது. அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது. அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள். கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லையும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஆண்டவருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை. அன்றைக்கு வீடியோ கொள்ள தான் உங்களை பார்க்க முடியுது. தேங்க்யூ. ஸோ நிறைய நான் வந்து ஆரம்பத்து ப்ரோக்ராம்குள்ளே போக முன்னாடி சில கிளாரிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஷோர். நான் லாஸ்ட்டு நம்ம எபிசோடு எடுக்கும் போது கூட நிறைய சில வீடியோஸ்லாம் ட்ரோல் ஆச்சு. என்னென்னா ப்ராஃபிட்டி ஸ்கூல் வந்து நம்ம நீங்கள் ஒரு ஆட் கொடுத்துருந்தீங்க. நம்ம ஆட் மீன்ஸ் அந்த ப்ராஃபிட்டி ஸ்கூலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. நம்ம ஃப்ரீன்னு சொன்னோம். கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு வீடியோ ஒரு சின்ன கிளிப்பாக அது வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பேமெண்ட் கேட்குற மாதிரி இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன இஷ்யூ? ஆக்சுவலி எங்கிட்ட ஃப்ரீங்கிறத நம்ம பேசி இப்போ கண்டிப்பாக அப்படி தான் சொன்னோம். ஸோ என்ன ஆச்சு? ஓகே ஐயா, ஃப்ரீன்னு சொன்னோம். ஃப்ரீன்னு சொல்லி 5 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ பிட்வீன் சரி ஃபுல்லாகவே என்னென்ன சப்ஜெக்ட் என்னால் முடியுதோ நான் டீச் பண்ணியாச்சு. டீச் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? முடிச்சாட்டம் அந்த டைம் ஃப்ரீன்னு சொன்னதுக்கு எல்லாம் முடிஞ்சு அந்த லிங்க் வந்து டீஆக்டிவேட் பண்ணோம். அந்த லிங்கை டீஆக்டிவேட் பண்ண டைம்ல நான் இன்னொரு 2வது லிங்க் உங்களுக்கு கொடுத்தேன். நான் பர்சனலாகவே என்னோட இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணேன். இந்த ஆட் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ் வந்து கேதர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான கிளாஸஸ் வந்து அறிமுகம் செஞ்சேன். இந்த சப்ஜெக்ட்ல இது பேச போறோம், இந்த சப்ஜெக்ட்ல இது பேச போறோம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் சரி, இப்போ இதுல வந்து யாரெல்லாம் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து சொல்லிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்லும் போது அந்த அமௌண்ட் எதுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுடைய மினிஸ்ட்ரி, ஏன்னா நீங்க என்ன உங்க மினிஸ்ட்ரி தேவைக்காக இது பண்ணீங்களா? இது எப்படி என்னுடைய ஐயா ஃப்ரீயா கத்து கொடுத்த கிளாஸ் முடிஞ்சது. சரி, இப்போ சப்ஜெக்ட் வந்து நான் பேடு தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இன்னைக்கும் நான் பேடு தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஆட் ரன் பண்ணனோ அதுல வந்து பீப்புள்ஸ். பட் ஆனா உங்களதுல சில ஓல்டு பீப்புள்ஸ் வந்து பிரதர் நாங்க வந்து இன்னும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போது சரிங்க நான் உங்களுக்கு பேசிக் கத்து கொடுத்துட்டு அடுத்த லெவலுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து பேமெண்ட் வாங்கி தான் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேருக்கு டீச் பண்றேன். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக்? நம்ம ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு டாபிக் கொண்டு வரும்போது நிறைய சர்ச் பண்ணி கொண்டு வரீங்க. இன்னைக்கு என்ன டாபிக் நான் பார்க்குறேன்? இன்னைக்கு வந்து த மிஸ்ட்ரி ஆஃப் த மூன். மிஸ்ட்ரி ஆஃப் மூன்னா நிலாவை பற்றியான, நிலாவில் என்ன ஆண்டவர் பவரை வச்சிருக்கிறாரு, இது அமாவாசை நேரத்துல மாத்திரம் ஏன் எப்படி வெளிப்படுது, அப்போ அமாவாசை நேரத்துல என்னென்ன நடக்குது, கிறிஸ்துவங்களுக்கு என்ன நடக்குது, கிறிஸ்துவ இல்லாத ஜனங்களுக்கு என்ன நடக்குது,
பிளாக் மேஜிக் பண்றவங்கள என்ன நடக்குது, சயின்ஸ்ல என்ன நடக்குதுன்றது தான் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா, ஃபுல் மூனுக்கும் டார்க் மூனுக்கும் வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஃபுல் மூன் அண்ட் டார்க் மூன் இங்கிலீஷ்லயும் நம்ம பார்த்தோம். தமிழ்ல இதுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி. சரியா, அமாவாசை நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்றது தான் பெரிய மிஸ்ட்ரி. என்ன நடக்குதுன்னா, மூன் அதாவது வந்து அந்த நிலா வந்து ஒரு வித்தியாசமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, இந்த வித்தியாசமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இதுக்கு சயின்ஸ் வேர்ல்ட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதுக்கு பேரு. சரிங்களா, அப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சயின்ஸோட பேரு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக் செய்யறவங்களும் இன்னையோட டேல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க கிளீனா பாத்தீங்கன்னா, எல்லா அமாவாசையிலும் இந்த பீச் ஓரமா கேரளா ஆகட்டும், நாங்க ஒரு நாள் வந்து கேரளால தங்கிட்டு இருந்தோம். பீச் ஓரமா ஐயா அடிக்கிற அலைக்கு வைரலா பெருட்டுது. அப்போ அந்த அலைகள் அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது, நம்மளுக்கு அந்த பயம் அப்படியே வெளியே தெரியுது. இப்போ இந்த பீச் ஓரமா இருக்கிறவங்க எல்லாமே நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் மூன் டே அதாவது வந்து அமாவாசை நேரத்துல ரொம்ப ஆக்ரோஷமா என்னங்க ரொம்ப ஆக்ரோஷமா நதிகள் வந்து அலைகள் வந்து அடிக்கும். ஏன் அப்படி பைபிள் எங்காவது போட்டிருக்கா? இல்ல, போடல. ஆனா அடிக்குது இல்ல. ஏன்னா நம்மளுடைய உடம்புல 83% ஆஃப் வாட்டர் இருக்கு. 83% ஆஃப் ஒன்லி வாட்டர். ஓகே, ஆமா. இயேசு சிலுவையில அரிக்கப்பட்டு கடைசியில ஈட்டியத்து கொடுத்த போது ரத்த வரல வாட்டர் வந்தது இல்லையா? ஏன்னா இருக்கிற எல்லாமே அவர் நம்மளுக்கு கொடுத்துறாருன்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த 83% வாட்டர்ல நம்ம மேல அந்த நிலா படும் போது நம்மளுடைய பாடியில ஒரு வித்தியாசமான ரேடியேஷன் உண்டாகுது. அப்படியே? கண்டிப்பா. அப்போ அடுத்தது வந்து இந்த அமாவாசை நாட்களில பிளாக் மேஜிக்னால எஃபெக்ட் ஆனவங்க அவங்களும் இந்த டைம்ல பயங்கரமா பிரச்சனை பண்ணுவாங்க. ஆவி வெளியே சொல்லுவாங்க, அமாவாசை ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட் இல்லையா? ஆவி வெளியே வந்துடும், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுவாங்க. இது பிளாக் மேஜிக் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கு பவர் கூடும். இந்த மிஸ்ட்ரி தான் இப்போ நான் வந்து ரிவீல் பண்ண போற எல்லாருக்கும் கிளீனா கேட்டுக்கோங்க ஐயா. சயின்ஸ் ஆகட்டும், அதாவது வந்து அக்கல்ட் வேர்ல்ட், அதாவது வந்து டார்க் மேஜிக்கோ பிளாக் மேஜிக்கோ அந்த மாதிரி வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும், சரி கிறிஸ்டின் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிஸ்ட்ரி நான் சொல்றேன். கிளீனா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தருவாங்களா எனக்கு தெரியாது. பட் இட் பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி. த வேர்ல்ட் ஹேஸ் அ பிரின்சிபாலிட்டிஸ். இந்த கிறிஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதனால இருந்து தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் தேவன் எனக்கு என்ன செஞ்சாங்க, God is not doing it for us. No. புரியுதுங்களா? நம்மளுக்குன்னு ஒரு லா இருக்கு, அந்த கோட்பாடு. இந்த லா என்ன? ஆதியாகமம் 1:14-19 பார்த்தீங்கன்னா, இரவை ஆள சந்திரனும் பகலை ஆள சூரியனும். யோசப்போட ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன். யோசப்பு என்ன செஞ்சிருப்பாருன்னா, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எனக்கு வணங்குச்சின்னு போது யாக்கோபு என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஓ நானும் உங்க அம்மா வந்து உனக்கு தலை வணங்கணுமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப நட்சத்திரம்னா பிள்ளைங்க ஆட்கள், சூரியன்னா தகப்பன், சந்திரன்னா அம்மா. பகலை ஆளுகிறவன் ஆண், இரவை ஆளுகிறல் பெண். இயேசுவை பார்க்க வந்த 3 wise men, they follow the stars. அப்போ நம்ம கிறிஸ்டியன் வந்து கண்டிப்பா ஸ்டார்ன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்துல எவ்ரி மந்த் ஆஃப் அமாவாசை நேரத்துல எல்லா கேட்வேஸ் வந்து உங்களுக்காக ஓபன் ஆகுது. அப்படியா? ஆஃப்கோர்ஸ். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, எல்லாரும் அமாவாசை பிரேயர் பண்ணக்கூடாதா பிரேயர்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா நான் சொல்ற வழியில ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே டிஃபரன்ஸ் பாப்பீங்க. ஓ அப்படியா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த மூமெண்ட்டை வந்து உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரம் உங்களோட நேரம், யூஸ் இட் ஃபார் இட். அப்படிதான் நான் வந்து சொல்வதற்க எவ்ரி பிளாக் மேஜிக் பண்றங்க இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
இப்போ நீங்க க்ளீன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் எப்போ வருது? கம்ஸ். ஓகே ஓகே. இந்த நாள் இந்த அமாவாசை நேரத்தில். ஓகே ஓகே. சந்திரனை பார்த்துட்டு இந்த மூமெண்ட்ல வந்து தான் அவங்களோட ஃபெஸ்டிவல் வரும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா நம்மளுடைய இஸ்ராயலுடைய எல்லா ஃபெஸ்டிவலும், நான் வசனத்தை ரெஃபர் பண்ணுறேன் கொடுக்குறவங்களுக்கு, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லையும் நியூ டெஸ்ட்மெண்ட்லையும், பட் ஜஸ்ட் பேசிக்காக பேசுகிறேன். எல்லா ஃபெஸ்டிவலும் கம்ஸ் வென் டுடே. இந்த அமாவாசை நேரத்தில் யார் வீட்லேயும் கையை நினைக்காதீங்க. ஓ அந்த மாதிரி. ஓகே. அஃப்கோர்ஸ். இன்னைக்கு சரியா, இன்னைக்கு அமாவாசை நேரத்தில் எல்லாரும் பிளாக் மேஜிக், குடும்பத்தை கெடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ அவங்க வீட்டில் போய் நினைக்கும் போது, இப்போ வந்து எக்ஸாம்பிள், நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒய்ஃப் வந்து பக்தியா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் பக்தியா இருக்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் நம்மளுக்கு பிளாக் மேஜிக் பண்ணாங்கன்னா, பட் ஒரு ஜாகிரதையா இருக்கிறதுக்கு தப்பு இல்லைல்ல, அவேர்னஸா இருக்கிறது தப்பு இல்லைல்ல, புரியுதுங்களா? அப்போ எல்லாம் இஸ்ரவேலும் இங்க ஏன் ஃபெஸ்டிவல் நடக்குது? பொதுவா சில பூஜை இது பண்றதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹிந்துஸ் பூஜையும் பண்றாங்க, டிமானிக் வேர்ல்டுக்காரங்க மந்திரம் பண்றாங்க, கிறிஸ்டியன் அதே நேரத்துல வந்து ப்ரேயரும் பண்றாங்க. பட் ஆனா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, நைட் எல்லாம் ஒரு அமாவாசை செய்வாராம், வீட்டுல போய் இந்த பொண்டாட்டி சண்டை பிடிக்குமா? அப்போ இந்த நேரத்துல நம்ம கிறிஸ்டியன் ஆட்கள் வந்து இந்த மூமெண்ட் வந்து, அதாவது இப்போ பிசாசு அங்க ஆக்ரோஷமா இருக்கும், நம்ம அமாவாசை நேரத்துல எவ்வளவுதான் அந்த பிசாசை நீங்க ஓட்ட பண்ணாலும் போகாது. இது அந்த டேன்னு சொல்லி பைபிள் மென்ஷன் பண்ணல, சரிங்களா? பட் அதை பத்தி பேசுது, ராசிகளை பத்தி இதை பத்தி பேசியிருக்காங்க. இது வந்து அந்த டே இன்னும் மென்ஷன் பண்ணல, பட் ஆனா அந்த டேல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா? மென்ஷன் பண்ணலன்னா பவர்ஃபுல்லா இருக்கா? அப்ப பைபிள் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது இல்லையா? அப்போ நம்ம தெளிவா புரிஞ்சு, அந்த டே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அந்த டே வந்து ஒரு கிறிஸ்டியன் எப்படியா பிளெஸிங்கா மாத்துறது தான் இங்க பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. அதுதான் அதே டேவை வந்து பிளெஸிங்கா, அந்த கர்சிங் ஆன டேய, இன்னைக்கு அமாவாசைனா வெளியே போகாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, முட்டை மேல தாண்டி, இதெல்லாம் சொல்ற டேய பிளெஸிங்கா எப்படி மாத்தணும், இந்த மூமெண்ட்ல எந்த ஏஞ்சல் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது, எந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது, எந்த ரெலம்ஸ் ஓப்பன் ஆகுது, நான் சொன்னா தான் நம்ம வியூவர்ஸ்க்கோ நம்ம பார்க்குற 18 TV ஃபேமிலிக்கு கண்டிப்பா புரியும். அப்பதான் அவங்க வந்து ரொம்ப தெளிவா அழகா எடுத்துப்பாங்க. நான் வந்து அரபிக் கண்ட்ரில இருக்கிறதுனால வந்து நான் என் கண்ணால பார்த்துருக்கிற இந்த நாட்களில் நாங்கெல்லாம் போயிருக்கோம், டெசர்ட் சஃபாரியில போயிட்டு ஒரு அந்த பிளேஸை ஹீரோ பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு நாங்க சாப்பிட்டு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நான் என்னோட அரப் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஓகே ஓகே. ஒரு ஃபெலோஷிப்காக. சரி சரி. இந்த நேரத்துல ஃபேமிலியை கூட்டிட்டு போய் ஒரு பார்க்ல கூட்டிட்டு போய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது உண்டு. ராயல் கலிஃபுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஊரு, அதாவது வந்து ஆஃப்டர் த அபுதாபி ஷார்ஜாலாம் தாண்டிட்டு போனா, இது வந்து நல்ல மவுண்டன் இருக்கிற ஏரியா. சரி. ஸோ இங்கெல்லாம் போய் நல்லா கேம்பெயின் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த டே, புரியுதுங்களா? அப்போ ஏன் பண்றாங்க? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, எவ்ரி கிறிஸ்டியன் மஸ்ட் நோ பிரின்சிபாலிட்டி இன் த பவர் ஆஃப் ஹெவன் அண்ட் அர்த். இந்த ஹெவனுக்கும் இந்த அர்த்துக்கும் இருக்கிற பிரின்சிபாலிட்டி, கோட்பாடுகள் புரிஞ்சால் ஒழிய நம்ம வந்து பவர்ஃபுல்லான கிறிஸ்டியனா மாற முடியும், சரிங்களா? பட் ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, இங்க ப்ரேயர் பண்றது, இந்த ஆவியை துரத்துறது, வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிறது, அன்னைக்கு அவங்க ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கா மாத்திக்கிறது பண்றாங்க. பட் இந்த டே அந்த டேயா மாத்தாம ஒரு பிளெஸிங் டேயா மாத்துங்கன்றதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். என்ன நினைச்சுக்கிறேன்னா, நம்மளுடைய வார் வந்து பிசிக்கலா கிடையாது, ஸ்பிரிச்சுவலா. எஃபிஷியன்ஸ் 6:12 our fight is not against the flesh. ஓகே ஓகே. அவர் பேட்டில் இந்த ஸ்பிரிட் ரெலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெலம்ஸ்ல நான் உங்களுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றேன். ஊரு, தெருவு, ராஜா, ராணி, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னா, தானியேல் ஜெபிக்கும் போது, அவர் ஜெபம் வரும்போது, அப்ப வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஆல்டரை குறித்து நான் பேச போறேன். இதுல இந்த சப்ஜெக்ட்ல வந்து லைட்டா டச் பண்றேன். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கிளீனா புரிஞ்சுக்கோங்க. தானியேல் என்ற தேவ மனிதன் ஜெபம் பண்ணும் போது, மிகாயேல் என்ற தேவ தூதன் யாரோடு போராடினா, இட் சேஸ் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா. அப்போ நம்ம ஊழியக்காரங்க தலைமையில கேச்சு போ 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 அப்படின்னு சொல்றதை காட்டிலோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் ரெலம்ஸ்ல அடிக்கிறத கத்துக்கணும். ஓகே ஓகே. அப்பதான் பிசிக்கல் ரெலம்ஸ்ல விளையாட்டு நடக்க முடியும். இந்த மூமெண்ட்டை அட்வான்டேஜா பண்ணுங்கன்ற. ஓகே. எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், சரிங்களா? அப்போ வந்து
இந்த இந்த அமாவாசை நேரத்தில் உங்களோட கேட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும்ன்ட்டு நான் உங்களுக்கு வசனபூர்வமாக சொல்லுறேன். அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு நியூ டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணாரா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஃபாலோ பண்ணாரா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் உள்ளதை சொன்னார் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணார், அதாவது விளக்குனார், அதிகமாக விளக்குனார். அப்போது மத்தேயு, மார்க், லூக் இது வந்து ஜீசஸோடைய ஹிஸ்ட்ரி ப்ளஸ் அவரோட மிராக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு காட்டி சொல்கிறத காட்டிலும் என்ன நன்மை செஞ்சார், எவ்வளோ மிராக்கல் செஞ்சார், எவ்வளோ ஹீலிங் டெலிவரன்ஸ் செஞ்சார், எப்படி பேரபலாக பேசினாருன்னு அவருடைய புத்தகம். ஜான்ல இருந்து, தெசலோனிக்கேல இருந்து, ரோமாபுரத்துல இருந்து, இது எல்லாமே வந்து இட் வாஸ் அ லெட்டர். புக் ஆஃப் ஜேம்ஸ் தான் புக் ஆஃப் ஏனோக் கூட ஒரு சாப்டர். புரியுதுங்களா? நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்துருப்பீங்கன்னா சீஷர்கள் சொல்லியிருப்பாங்க, புக் ஏனோக் பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரே ஒரு அதிகாரத்தை, ஒரே ஒரு வசனத்தை வச்சு இவங்களுக்கு எப்படி ஏனோக் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் தே ஹவ் ரீட் த புக் ஆஃப் ஏனோக். நாங்கள் படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ்க்காக ஷேர். ஓகே ஓகே சரிங்களா? அப்போ ரெவலேஷன் இஸ் த புக் தட் இஸ் இன் நியூ டெஸ்டமெண்ட். ரெவலேஷன் தான் ஒன் ஆஃப் த ப்ராப்பர் புக் இன் நியூ டெஸ்டமெண்ட். மிச்சம் இது எல்லாமே லெட்டர்ஸ். அதாவது வந்து எல்லாமே ஒரு ஒரு சபைக்கு ஒரு சபைக்கு ஆன கோட்பாடுகள், லெட்டர்ஸ். அது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஒபீடியண்டா இருக்கணும். பட் அண்டர்ஸ்டாண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் வாஸ் சோ பவர்ஃபுல். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஐசாயா பத்தி நிறைய காரியங்கள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் ஆனா இயேசுக்கு கண்டிப்பா ஒன்று எந்தெந்த மாற்றணும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கிடையாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுல ஒரு தப்புமே கிடையாது. ஆல் ஜூஸ் ஃபாலோ த ஃபுல் மூன் ஃபெஸ்டிவல். புரியுதுங்களா? பட் ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசுப்பா ஏத்துக்கிட்டு எவ்வளோ பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா இயேசு சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்க, இயேசு சாபமானார். நம்மளுடைய கிறிஸ்டியன்காரங்க அல்லேலூயா சோத்ரோன்னு சொல்லி எவ்வளவுதான் வேலை மேல இருந்தாலும் they don't grow because they don't follow the principality of the work. ஓகே 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 கரெக்டா? கரெக்ட் டைமுக்கு போகணும், கரெக்ட் டைமுக்கு வரணும், நல்லா உழைக்கணும், புது புது நாலேஜ் ஆட் பண்ணி கம்பெனியை க்ரோத் பண்ணணும். அப்பதான் நீங்க க்ரோத்தா இருப்பீங்க. இல்லைன்னா கம்பெனி சே your performance is not good, sorry we don't need. Christian life is also same. நல்லா ப்ரே பண்ணணும், டைமிங் ஃபாலோ பண்ணணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், எல்லாமே நம்ம பிரின்சிபாலிட்டியாக கொண்டு போகும்போது தான், ஒரு ஒழுக்க முறைகளை கொண்டு போகும்போது தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்க்க முடியும். அது எப்படின்னா, ஒரு ஒழுக்க முறை இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஆமா, அது எப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து 10 ஹவர் இன்னைக்கு அப்படின்னு 10 ஹவர் இன்னைக்கு பேசிட்டு 10 மாசம் நான் ப்ரேயர் பண்ணலன்னா பிசாஸ் என்னை பார்த்து பயப்பட மாட்டேன். ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு 10 மாசம் மட்டும் கரெக்டா ப்ரே பண்ணா பிசாஸ் என்ன பார்த்து பயப்படுறான். ஏன்னா என்னுடைய ஒழுக்க முறைகள் ரெலம்ஸை எப்பவுமே ஓப்பன் ரெகுலரா போகுதுன்றீங்க. ஆமா, ரெகுலரா பண்ணும்போது தான் அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கும். டிசிப்ளினா இருக்கும்போது. ஓகே, டிசிப்ளின். ஐ மீன் டிசிப்ளின். அப்போ இப்போ வந்து நம்ம இந்த டிசிப்ளின் குறித்து பார்த்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் இன் த ஃபுல் மூன் டே. இப்போ நான் வந்து சயின்ஸ்ல சொல்லிட்டேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக், பிப்ளிக்கலா சொல்லிட்டேன் இட் இஸ் அ காட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லி. எசேக்கியேல் 46 1லேருந்து 6 மட்டும் படிக்கும் போது, அது முடிஞ்சா இந்த வசனம் மாத்திரம் படிச்சிடலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதென்றால், வேலை செய்கிற 6 நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது. ஓய்வு நாளிலும் மாதப்பிறப்பிலும் திறக்கப்பட. மாதப்பிறப்புனா என்னங்க? மாதப்பிறப்புனா 1ஆம் தேதி அமாவாசை, ஃபுல் மூன் டே. மாதப்பிறப்பில். ஓ மாதப்பிறப்பில் புரியுது? மாதப்பிறப்புனா மாதத்தினுடைய. இதுதான் இந்த கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு யாருமே விளக்கப்படும். சரி சொல்லுங்க. அப்ப என்னது அந்த ஆவின் மண்டலம்? மாதப்பிறப்பு ஃபுல் மூன் எப்படி சொல்றீங்க? அந்த லாங்குவேஜ் வச்சு சொல்றீங்க. மந்த் ஆஃப் பிகினிங் சொல்றோம். ஆக்சுவலி ஜூயிஷ் கேலண்டர்ல 1ஆம் தேதி கிடையாது. இட்ஸ் எவ்ரி அமாவாசை அவங்களுக்கு மாத பிறப்பு. Thus says the Lord God, the gateway of the inner court. The gateway of the inner court. What is inner court? Inner court. அப்போ heavensல there is a court. Inner court அதாவது உள் ரகசிய வாசல்கள்னு நம்ம வச்சுக்கலாம். ஆமா, ஓகே ஓகே, புரியுதுங்களா? புரியுது. இன்னர் கோர்ட் அதாவது வந்து ஜட்ஜ் உட்கார இடம் தான் கோர்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சரிங்க, படிங்க. ஓகே. That faces toward the east shall be south the 6 working days.
அப்போ இந்த 6 நாள் வந்து அந்த இன்னொரு கோர்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, படிங்க. பட் ஆன் த சாபத் இட் ஷால் பி ஓப்பன்ட் அண்ட் ஆன் த டே ஆஃப் த நியூ மூன் இட் ஷால் பி ஓப்பன்ட். ஓகே, அப்போ இந்த இன் ஷால் பி ஓப்பன் அந்த அமாவாசை நாட்களிலும் சபத்து நாட்களிலும், அதாவது வந்து இன்னைக்கு நம்ம ஆராதனை நடக்கிற சபத்து நாட்களில இந்த இன்னர் கோர்ட் ஓபன் ஆகுது. இந்த இன்னர் கோர்ட் ஓபன் ஆகும்போது ஆவின் மண்டலத்துல சயின்ஸ்ல பிளாக் ஹோல் நீங்க வந்து படிச்சிருப்பீங்கல்ல, இந்த பிளாக் ஹோல் எவ்வளவு கருப்பா இருக்கோ ஒரு மனுஷன் உள்ள போனா வெளியே வர சான்சஸே கிடையாது. when the inner court of the heavens, இது எப்படி இருக்கும்னா இந்த மூணு வந்து திறக்கும் போது இந்த மூணு வந்து பிளாக்கா மாறும் போது இந்த மூணுக்குள்ள இருந்து ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பிளாக் ஹோல்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஏஞ்சல்ஸ் they will get the blessing. You have a 2 personal angel. கண்டிப்பா இருக்காங்களா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப உங்களுடைய ஏஞ்சல் ஹெவன்ல இருந்து இந்த இன்னர் கோர்ட்ல இருந்து they will get a blessing to you. ஓகே, அந்த டே அன்னைக்கு சொல்றீங்க? எஸ், அந்த டே வந்து உங்களுக்கு blessing எடுத்துட்டு வராங்க. ஆவின் மண்டலத்துல நீங்க ஏஞ்சல்ஸ் இல்லனா பிசாஸ் வந்து கார் ஓட்டுமா? இல்ல. பட் ஆனா உங்களுக்கு வரும்போது அது என்னவா வருது? காரா வருது, பணமா வருது, நெகையா வருது, வீடா வருது, புள்ளிங்களா வருது, பசங்களா வராங்க. கரெக்டா? ஆப்பர்ச்சுனிட்டியா வருது. பட் ஆனா இந்த realms of the spirit, it is a anointing. It is an anointing. So what Satan need from you? Not your blessing, your anointing. வந்து யோவான்ல க்ளீனா படிக்கும்போது ஒரு வார்த்தை வரும், உன் மேல இருக்கிற அபிஷேகமே உனக்கு போதிக்கும். அபிஷேகம் போதிக்குமா? அப்ப எதுக்கு ஹோலி ஸ்பிரிட்? எதுக்கு ஜீசஸ்? எதுக்கு காட்? எதுக்கு ஏஞ்சல்ஸ்? புரியுதுங்களா? everything got mystery of power of God. புரியுதுங்களா? அப்போ நீங்க இன்னும் தெளிவா நம்ம வந்து இதுல டீப்பா போகும்போது நம்மளோட ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு கொண்டு வராங்கல்ல, இத்த பிளாக் மேஜிக் பீப்புள்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்றாங்கன்னா நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. ஒரு நல்லா இருக்கிற குடும்பம் இந்த நிலா வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறையுதோ அதே மாதிரி அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போகும், அழிஞ்சு போகும். பட் ஆனா இந்த டே நீங்க ஸ்பிரிட்டை ஓட்டாம நான் சொல்லி கொடுக்கிற ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஆஃப் பிரேயர் நீங்க பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் நீங்க படிப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து டிக்ளரேஷன் ஆவின் மண்டலத்துக்கு செய்யும் போது இங்க என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரவுண்டா எப்படி ஒரு மனுஷ வாழ்க்கை அழிதும் ஒரு ஹோல் மந்த்ல உங்க லைஃபை நீங்க மாறுறதை நீங்க பாப்பீங்க. ஒரு ஸ்டோரி சொல்றீங்க. ஒரு சிஸ்டர், she is a doctor. ஓகே, அவங்க பேர் சொல்ல விருப்பப்படல. 8 வருஷமா கணவன் அவங்களோட இல்லை. இந்த அமாவாசை பிரேயர் சொல்லி தரும்போது 8 வருஷமா துபாயில இருந்த கணவன் இன்னைக்கு வீட்டுல வந்து சென்னையில் அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியா? யாருன்னா இவங்க யாருக்கோ பிளாக் மேஜிக். இத்தனைக்கும் அவங்க பிலீவர், பாஸ்டர் கிடையாது, இவாஞ்சலிஸ்ட் கிடையாது. நான் கால் பண்ணி ஏசு நாமல போ நெவர். சிஸ்டர், இந்த டிக்ளரேஷன் பண்ணுங்க, இயேசு ரத்தத்தை ஊற்றி இந்த டோர்ஸ்களெல்லாம் லாக் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க, டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க பண்ணும்போது இன்னைக்கு சொல்றாங்க, பாஸ்டர் அழுந்துட்டு சொல்றாங்க, பாஸ்டர் எங்க வாழ்க்கை நீங்க மாத்திருக்கீங்க, தேங்க்யூ. நான் சொன்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எனக்கு ஒண்ணு கிடையாது, நாங்க வெறும் கருவி. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா வந்து பாக்குறோம் இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து எப்படி கர்ஸா மாத்துது. அப்போ ஒரு கிறிஸ்டியனா நம்மளுடைய எல்லா கர்சிங் இருக்கிற எல்லா காலத்தையும் நம்ம பிளெஸிங்கை மாத்துறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கலையா? ஷோர்லி த லார்ட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ். பட் ஆனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? ஐயா, நான் வந்து எல்லா மேன் ஆஃப் காடுக்கும் கேட்குறேன், ஆனஸ்டா சொல்லுங்க, நீங்க போயிட்டு எல்லா அமாவாசை நேரத்தில் டெலிவரன்ஸ் பண்றல, அது எவ்வளவு எஃபெக்டிவா அவங்க ஃபேமிலியை ஹர்ட் பண்ணுது, டிஸ்ட்ராய் பண்ணுது. கரெக்ட் இல்லைங்களா? கண்டிப்பா. அந்த டைம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த டே தள்ளிக்கு போட்டுக்காதீங்க. உங்களுடைய வெயிட்ட எல்லா ஒரு காட்லி மூமெண்ட்டை கெட் பேக் பண்ணுங்க. ஐயா, பணம் இல்லைன்னா ஊழியம் சொல்ல முடியாது. சரிங்களா? நீங்க வேணும்னா சந்தோஷமா நான் பண்ணலான்னு சொல்லுவேன். ஆனா உங்க ஒய்ஃப் வீட்டு வாடகை கட்டும், பாலுக்கு, சீட்டுக்கு, அது எதுக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க தந்துதான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இஸ் அ ஃபேமிலி, தென் இஸ் அ மினிஸ்ட்ரி. அப்போ எல்லார்கிட்டையும் பணம் போடுங்கன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை யூ டேக் இட். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த அமாவாசை இதில் வந்து நிறையா நம்ம டெவில்னுடையது அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். பட் நீங்கள் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து பிளெஸ்ஸிங்கை கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறது வந்து
அது என்ன அது அந்த டெவில இருந்து அந்த சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை நீங்கள் என்ன That is the day realms will be open for everyone. ஓ எல்லாருக்குமே எல்லாரோட realms அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே. When opens it, angel will comes. Angel will come to bless you. ஐயா அந்த ஏஞ்சல்ஸ் வரும்போது இந்த ஏஞ்சல்ஸை பிளாக் பண்ணுறது தான் பிளாக் மேஜிக். ஓகே. இப்போ அதுதான் நான் சொன்னேன், என்னோட சப்ஜெக்ட்ல தான் நான் வந்து உங்களுக்கு அதை டீச் பண்ணது வரைக்கும். இப்போ இது சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. டெப்தா இருக்குன்றீங்க. ஆமா, இது யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க எத்தனையோ பேர் பிளாக் மேஜிக் பண்றவங்கள இயேசு இன்டர்வியூ எடுத்துருவாங்கல்ல, அவங்களுக்காக தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. ஓகே ஓகே. சாதாரண ஊழியக்காரும் பிலீவர் வந்து கண்டிப்பா இட்ஸ் ஹார்ட் டு டைஜஸ்ட் ஃபார் தெம். அதுதான் வந்து பால் குடிக்கிறதுக்கும் நல்லா மென்னி வசனத்தை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அப்ப நான் அவங்க யாரும் குறை சொல்லலையா, அவங்களுக்கு தெரியாது. we must educate them. சரிங்களா? ஓகே. அப்போ வந்து பிளாக் மேஜிக்காரங்க இப்போதான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியெல்லாம் இவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணணும். இப்போ அந்த மூமெண்ட்ல வந்து என்னுடைய ஆட்களுக்கு வந்து நான் சொல்லி தருவேன், யார் வீட்டுக்கு போகிறதும் யார் வீட்டில் கனி அணிக்கிறதும் கிஃப்ட் வாங்குறதும் இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்னா இந்த மாதிரி சொன்னேன். ஐயா நீங்கள் ஒரு சாரீ வாங்கிட்டு வருவீங்க சரிங்களா, அந்த சாரியில் என்ன பண்ணிடுவாங்க, ஆவியை ஏவி விட்டுருவாங்க. அந்த ஆவி உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து ஆடுன்னு ஆடும். ஓகே ஓகே. சரிங்களா? சாப்பாடில் பிளாக் மேஜிக் கலந்து கொடுத்துருவாங்க. சாப்பிட சுட உங்களுக்கு பிளாக் மேஜிக் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால தான் பேசு நாமத்தில் வா வெளியேன்னா வாந்தி எடுக்கிறது ஏன்? அதுதான் யூ மஸ்ட் பி. இந்த சீக்கிரம் தெரிஞ்சதான் நீங்க செய்ய முடியும். இந்த சீக்கிரம் தெரியாதவங்க எவ்வளவு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அதுக்கு தான் நான் சொல்லுவேன். சரி சரி ஓகே, புரியுதுங்களா? இந்த ஊழியக்காருக்கு புரிஞ்சிடுச்சு. டெலிவரன்ஸ் பண்ற எல்லா மேன் ஆஃப் கார்டுக்கும் நான் சொல்றது ஆமாப்பா இந்த தம்பி இந்த பையன் சொல்றது கரெக்ட்ன்றது ஒரு மனசுல வந்துடும். பட் ஆனா பிலீவருக்கு புதுசா இருக்கும், தெரியும் ஐயோ ஒரு நாள் தெரியாம போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? கண்டிப்பா. அது முடி ஃபாஸ்டிங் பண்ணி அன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்ல வரீங்க. ஒவ்வொரு ஆக்டிவ் அதிகமா இருக்கு. ஆமா, ஃபாஸ்டிங் எடுங்க. ஃபாஸ்டிங் எடுத்து அந்த டே வந்து காட்லி மூமெண்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. வெளியே போறதோ வேற வீட்டுக்கு போறதும் அப்படி எதுவும் ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. அப்போ வந்து நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்லயும் இந்த ஃபுல் மூன் டேக்கு வசனத்தை எங்கெங்க கோட் பண்ணியிருக்காங்கன்று ஒரு 4-5 வசனத்தை நம்ம வந்து படிச்சிடலாமா? ஐயா ஐசையா 66:23. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன்ல ஐயா, இந்த நாளை காட்லி மூமெண்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. பயம் கிடையாது. நம்மளோட இயேசுடைய எந்த பெரிய அதிகாரமும் நம்ம தாக்காது. பட் காட்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க தான். அப்போ வசனம் என்ன சொல்லுது? ஓய்வு நாளும், தட் மீன்ஸ் சபத் டே. மாத பெருப்பு இங்கிலீஷ்ல என்ன படிச்சோங்க, அது பேரு ஃபுல் மூன் ஆர் நியூ மூன். இந்த டே என்ன பண்ணுமா காட்லி மூமெண்டா ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 81:3 படிச்சிருங்க. மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். அப்போ பாருங்க, இதுதான் சோஃபர். ஓ, எக்காலம் வச்சிருக்கீங்க. இதுதான் சோஃபர். அப்போ இந்த டேல வந்து நீங்க சோஃபரை ஊதும் போது இங்க கிளீனா படிச்சீங்கன்னா நிறைய, அதாவது வந்து தேவ மனுஷனான எலியா, அவருடைய ஆவிக்குரிய மகனான எலிஷா ரொம்ப கஷ்டப்படுவார் ஒரு ப்ராஃபஸி பண்றதுக்காக. அப்போ அவர் சொல்லுவாரு, இசை கருவிகளை கொன்று வந்து. அப்போ இந்த சோஃபர் ஏன் ரொம்ப இஸ்ரேலில் இருக்குன்னா, இது ஊதும் போது இந்த realms will open. ஓ அப்படியே? ஆமாயா, இதுக்கு பேர் வந்து என்னோட ப்ராஃபிட்டிக்கல் ஸ்கூல்ல நான் சொல்லி தரேன், the code of music. ஓகே ஓகே ஓகே. நீங்க நல்லா ப்ராஃபஸி பண்றவங்கள பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மியூசிக் வாசிட்டே இருப்பாங்க, இவர் டக்குன்னு போய் ப்ராஃபஸி சொல்லுவார். திஸ் இஸ் கால்ட் கோட் ஆஃப் மியூசிக். அப்போ அந்த வார்த்தையில நீங்க படிக்கும் போது, ஏதோ இசைக்கருவியை வாசிக்கும் போது எலிஷா மேல கர்த்தர் கரம் இறங்கினது. the portals open, Lord had came up. ஓகே ஓகே. நான் சும்மா உங்களுக்காக வாசி காட்டுறேன். கண்டிப்பா வாசிங்க. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவாக அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம
நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அது மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது எல்லாராலையும் வாசிக்க முடியாது நினைக்கிறேன்ல. தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா சரி அவரோட அட்மாஸ்பியரை நம்ம கொண்டு வரும். திஸ் இஸ் ஹவ் தே செலிப்ரேட். பட் ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இதை வந்து ஒரு பேயினால மாற்றி விட்டாங்க, ஒரு நன்மையினால பேயினால மாற்றி விட்டாங்க. இது யார் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே. பட் ஆனால் சிலதை அப்படி கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நிறைய இது பேசிட்டே வந்துட்டுருக்கோம், ஆடியன்ஸ் புரிய நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸு கூட இஸ்ரேல் ட்ரெஸ் தான் போடுறீங்க, வாசிக்கிறதும் எக்காலத்தை வாசிக்கிறீங்க, சொல்கிறதும் நிறைய பழைய ஏற்பாடு தான் சொல்கிறீங்க. ஏன் அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்னு தான் நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை? அது வரைக்கும் பார்க்கும்போது அது என்ன காரணம் அதுக்கு? ஐயா, அதாவது வந்து நாங்கள் வந்து பர்மாக்கார், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே. அப்போ நான் வந்து என்ன செய்வேன், நான் சென்னைக்கு போனேன்னா நான் வந்து அத்தோ மொயங்கா இந்த மாதிரி பர்மா ஃபுட்டு சாப்பிடுவேன். ஏன்னா எங்க ஊரு நாங்க பார்க்கல, அந்த ஒரு கான்செப்ட்காக லைக் பண்ணுவேன். பட் ஆனா இது போடும்போது நம்ம ஏசப்பா போட்டு இருந்தாரு இல்லவா, அந்த ஒரு ஹாப்பினஸ். ஸோ வேற காரணம் இல்லை. அப்போ நம்ம ஏசப்பா எப்படி தானே இருந்தார், அந்த ஒரு ஹாப்பினஸ். இது வந்து ட்ரெஸ்ல மாத்திரம் கிடையாது, இயேசுவோட குணத்திலும் நம்ம வந்து கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா ரெண்டுமே. ஓகே ஓகேவா. அப்போ வந்து நம்ம எனக்கு ரொம்ப ஆசை அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் பார்க்கணும்ட்டு. ஏன்னா வந்து ஒரு ஆசைக்காக, நான் என்னுடைய ஆசைக்காக செய்கிறதுக்கு யாருமே வந்து நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லை, கண்டிப்பாக நியூ டெஸ்டமெண்ட்டையும் நான் பேசுகிறேன், ஃபாலோ பண்ணுறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த மிஸ்ட்ரி இட்ஸ் ஹிடன் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். மோஸ்ட் ஆஃப் த அதுலேயும் நிறைய இருக்குது, அந்த இதை தெரிஞ்சுக்கலாம் இருக்கு. இப்போ பாருங்க, யாராவது ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனாக இன்னொன்று சொல்லிடுறேன். ராசிகள் நம்ம பார்த்தல 12 கோத்திரம் 12 ராசி, 12 மாதம் 12 ராசி, 12 இஸ்ரவேலின் கோத்திரத்தில் அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிற தான் கோத்திரம், யோசேப்பின் கோத்திரம், இப்போ எல்லா கோத்திரத்தை நீங்கள் பெஞ்சமின் கோத்திரத்தை நீங்கள் வந்து அந்த அவங்களுக்குன்னு ஒரு கொடி வச்சிருப்பாங்க. அந்த கொடியும் இந்த ராசியோடைய சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும். இப்போ நான் அதிகமாக நம்ம இதை பற்றி இந்த அமாவாசை பற்றிலாம் பேசும்போது என்ன பார்க்குற வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த அமாவாசைனா டோட்டலாக இன்னொரு மதத்தை சார்ந்த ஒன்று இல்லையா. நீங்கள் தான் வசனம் அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரோம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா வசனத்தில் காட்டிகிட்டே இருக்கிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசுகிற நம்ம ராசியாக இருக்கட்டும், வசனத்தில் இருக்கிறத நீங்கள் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். பட் அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குன்றீங்க இல்லையா, ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அது அந்த விஷயத்த கண்டிப்பாக மிஸ்ட்ரி இருக்குனால தான் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். சரி. மிஸ்ட்ரி இல்லைன்னா கேஷுவலாக நம்ம பாட்டுக்கு நம்ம படிச்சுட்டு போயிடலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்ன்றீங்களே, வாங்க நியூ டெஸ்டமெண்ட்லேயே அமாவாசை குறித்து என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, புக் ஆஃப் ஆக்ட் 2:20. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக வரும். அப்போது சந்திரனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஏன் கொடுக்கணும்? இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ஏன் கொடுக்கணும்? அப்போ ரத்தத்துக்கு என்ன அடையாளம்? ஜீசஸ் பிளட், அந்த அடையாளம். கொலோசியஸ் 2:16 படிச்சிடலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது. ஐயா, இது ஓல்ட் டெஸ்டமெண்டா நியூ டெஸ்டமெண்டா? நியூ டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட் குற்றம் படுத்தாத. You have no rights to dominate the day. கரெக்ட் இல்லைங்களா? நான் தப்பா சொல்றேன்னா? கரெக்ட். சரி, இங்கிலீஷ்ல வேணும்னா உங்களுக்கு படிச்சு காமிச்சிடலாமா? ஆமா. So let no one judge you in food or in drink or regarding a festival or a new moon or Sabbath. நியூ மூன், சபத் டே. அப்போ அது வந்து சண்டேக்கு சர்ச்சுக்கு வரலையாடா அப்படின்னு சொல்ற அம்மாமார்கள், அப்பாமார்கள், ஊழியக்காரர்கள்மார்களுக்கு சபத் டேயை கொண்டாட கத்துக்கோங்க ப்ளீஸ். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் இந்த நாள்ல நம்ம ப்ரேயர் பண்றதுல நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஒரு 8 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். 8 பெனிஃபிட்ஸ் ஆஃப் கமாண்டிங் த மூன். அதாவது வந்து அந்த மூனுக்கு வந்து கமாண்ட் பண்றோம். எப்படி யோசுவா சந்திரனை நில் அப்படின்னு கமாண்ட் பண்ணாரோ அந்த மாதிரி 8 கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன்.
ஃபர்ஸ்ட் ஸோ அந்த 8 கமாண்ட் கமெண்ட் இல்ல தெரியுறதுனால ஒரு சீக்ரெட்ஸ். ஓ சீக்ரெட். ஓகே ஓகே இது பண்றதுனால இது தெரியுறதுனால ஒரு ஆவிக்குரிய இதுல ஒரு ஒரு சீக்ரெட். ஓகே இட் கிவ் கண்ட்ரோல் டு டிஸ்கனெக்ட் த சேட்டானிக் நெட்வொர்க். நம்ம வந்து எப்படின்னா ஒரு வைஃபை மாதிரி, ஃப்ரீ வைஃபை மாதிரி எல்லா ரெலம்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். எல்லா ஸ்பிரிட்டும் நம்ம கிட்ட வந்து போறதுன்னு இருக்கும். எப்படி நம்ம உச்சந்தலையில உள்ள கருவுன்னு நம்ம நரம்பு பரவி இருக்கோம், அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம தெரியாம தெரிஞ்சு செய்த எல்லா பாவங்களும் நன்மைகள் தீமைகளும் எல்லாமே வந்து நான் ஆல்டர் பேசும்போது நான் இந்த வார்த்தை மென்ஷன் பண்றேன். ஒரு சாட்சி ஒன்று என்னன்னா வந்து ஒரு சிஸ்டர் வந்து போயிட்டே இருந்தாங்களாம், ஒரு பூ நல்லா இருக்குன்னு எடுத்து தலையில வச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன அந்த ஆவி எங்கத்துல வந்தேன் கேட்கும்போது நான் சும்மா தான் உக்காந்துருந்தேன், இவத்தான் எடுத்துன்னு வந்து தலையில வச்சுக்கிட்டேன், அந்த ஆவி ஏறி உக்காந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ தட் மீன்ஸ் நம்ம பண்ற எல்லா காரியத்திலும் தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் அட்டாக் நம்மளுக்கு வந்து ஆயிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த டைம்ல அந்த 31 பாயிண்ட்ஸ் நீங்க வச்சு ஃபயரா தாக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் காரியங்களும் டிஸ்ட்ராய் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. ஓகே. பாயிண்ட் நம்பர் 1, இட் ரிலீஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் த ஆல்மைட்டி பவர். நான் சொன்ன மாதிரி ஆவியானவர் இன்னைக்கு உங்களுடைய அந்த டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க என்ன ப்ரே பண்ணாலும் அது பயங்கரமா உங்களுக்கு வந்து லைஃப்ல எஃபெக்டிவா மாறும். பாயிண்ட் நம்பர் 3, இட்ஸ் சென்ட் அ சிக்னல். நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட் ஆல்டர்னு பார்க்க போறோம்ல. இப்போ வந்து இது எப்படின்னா வந்து ஃபோன்ல வந்து நிறைய வேகமான ஃபோன் இருக்கு. சரி. நார்மல் ஃபோனு, டிஸ்பிளே ஃபோனும், ஆண்ட்ராய்டு ஃபோனும், ஐஃபோனு அப்படி நம்ம வச்சுட்டாலும் இதுக்கு போய் 5 லட்ச ரூபா ஃபோனும் இருக்கு. அதுக்கு சிம்மு தேவை கிடையாது. திரும்ப உங்களுக்கு அப்படியா? ஆமா, அது சிம்மு தேவை கிடையாது. அது 75 லட்ச ரூபாவும் இருக்கு. அதுக்கு போய் வாக்கி டாக்கி இருக்கு, அதுக்கும் சிம்மு தேவையில்லை. நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சேட்டலைட் போன்னுவாங்க. சேட்டலைட் மூலமா. ஆமா. சோ இந்த பிரேயர் வந்து இந்த டே வந்து உங்களுக்கு சேட்டலைட் for you to able to get connected. ஈஸி கனெக்டடா ஈஸியா இந்த நாள் வந்து நீங்க கனெக்ட். அதுதான் நான் சொல்றேன், வேற எல்லாருமேலயும் பண்றது காட்டிலும் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் லைஃப். வாழ்க்கை மாத்திக்கங்க, நல்லா பிளெஸிங்கா இருக்கும்ன்றதான் என்னுடைய கான்செப்ட். சரிங்களா? 4, it give ability to shatter the camp of the enemies. எங்கெல்லாம் எனிமி டென்ட் போட்டு உங்களை அழிக்கணும்னு பாக்குறானோ அந்த எனிமியை அந்த வார்த்தையில தேவ தூதங்களை ரிலீஸ் பண்ணி அந்த எனிமியை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 1000% இருக்கு. பாயிண்ட் நம்பர் 5, it helps you to partner with God in the warfare prayer. So point number 6, protect you and your family accident. இந்த நாள்ல பயங்கரமான ஆக்சிடென்ட் ஏன் நடக்குது? நடக்குது இல்லைன்னு சொன்னாலும் நடக்குது இல்லை. Why it happens these days? ஸோ ஒரு சர்வே பார்த்தா நமக்கு தெரியுது அந்த மாதிரி தான். ஆமா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். 7, attract a blessing from the Lord. இந்த டே வந்து நீங்க blessing word யூஸ் பண்ணும்போது அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். சரி, ஓகே, அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த டே வந்து உங்க மேல காட்ஸ் க்ளோரி வர்றதுனால வந்து எவ்ரி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து காட் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அட்ராக்ட் பண்ணும். radical blessing doors will open for you. 8, radical blessing. அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் நீங்க வந்து பார்க்க முடியும். இன்னைக்கு எபிரேயர்கள் இந்த கோட்பாடை ஃபாலோ பண்றதுனால, ப்ரே பண்றதுல ஃபாலோ பண்றதுனால வந்து ஒரு எபிரேயரும் கஷ்டத்துல போயிருந்து கிடையாது. எல்லாமே சுகபோகமா சந்தோஷமா ஆசீர்வாதமா வாழ்றாங்க. இவ இயேசுவை தெரியாத அவங்களே நல்லா வாழும் போது இயேசு எனக்காக உங்களுக்காக ரத்த சிந்தனை இயேசு வச்சுட்டு ஏன் நாமளே நீங்களே கஷ்டப்படுறோம்? இப்போ நீங்க அந்த 31 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அமைச்சிருக்கு, அதுல நீங்க ரேண்டமா எதனா எடுத்து படிங்க. ஓகே. பாயிண்ட் வந்து ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட், இந்த யுத்தத்தில் நான் செல்கின்ற போது என் மீது இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறேன். As I go into this battle, I cover myself with the blood of Jesus. ஆமா. இது வந்து நம்ம பிரேயர்ல வந்து கமெண்ட் பண்றோம் 3க்கு. ஏ நிலாவே, என் வாழ்வில் தேவனுடைய மகிமை அறிவிக்க தொடங்கு இயேசுவின் நாமத்தில். You moon, begin declare God's glory upon my life in the name of Jesus. Third, ஏ நிலாவே, என் வாழ்விற்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களுடன் ஒத்துழைக்க தொடங்கு வல்லமை கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்றீங்க. You moon, begin to cooperate with God's promises for my life in the mighty name of Jesus Christ. இந்த மாதிரி 30 பாயிண்ட் வச்சிருக்கேன். பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்.
லைஃப், பார்ட்னர். ஸோ இது வந்து நம்ம ஒரு அறிக்கை மாதிரி இருக்குது. அறிக்கை. ஆமா ஓகே. ஆமா, அறிக்கை. புரியுதுங்களா? கமெண்ட். ஃபெய்த் ஸ்தோத்திர அறிக்கை, ஃபெய்த் அறிக்கை மாதிரி இது ஒரு அறிக்கை. அந்த மாதிரி இல்ல, நம்ம வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு டிக்ளரேஷன். ஓகே. இது வந்து டெய்லி படிக்கிற மாதிரி சொல்ல அந்த நாள் அன்னைக்கா? அந்த நாள் மாத்திரம் தான், அமாவாசை நேரத்தில். இப்போ 7 பார்த்தீங்கன்னா, நிலவுக்குள் தீமையை சொல்கிறதும் நிலவுக்குள் தீமையை சொல்லும் சக்திகளை நான் அழிக்கிறேன், என் உயர்வை எதிர்க்கும் சக்திகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஆக்சுவலி வந்து இங்க என்ன ஆகுதுன்னா, பிளாக் மேஜிக் பண்றவங்க வந்து இந்த மூன் டைம்ல ஆவிகளுக்கு காதல ஏவி விடுவாங்க. நீ நிலாவை போய் அவனுக்கு வர நன்மையை தடுத்து, அப்ப அது நீங்க இது பண்ணல. அப்ப வந்து அந்த நீங்க இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்களே, அப்படியெல்லாம் ஊதுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு விரோதமா பேசி ஊதுற எல்லா காரியத்தையும் எப்படி அழிக்கிறது. அப்ப நம்ம புடவை எடுத்துன்னு போய் எப்படி பிளாக் மேஜிக் பண்ணாங்க, நம்ம துணி எடுத்துன்னு போயிட்டு, நம்ம கணவன் மனைவி முடிவு எடுத்துன்னு போயிட்டு எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் லைஃப், கணவன் மனைவி, கெரியர், ஸ்பிரிச்சுவல் லைஃப், பிளெஸிங், இந்த மாதிரி பாட்டா ஒரு எல்லாத்தையுமே இது பண்ணிருக்கீங்க. ஆமா. 10 தேவனை எழுந்திரு, நிலாவின் மகிமையை மூலம் அவர்களுக்கு வேதனை அனுப்புங்கள். ஒவ்வொன்றுமே நம்ம அந்த நாள் அன்னைக்கு ஆமா டிக்ளேர் பண்ற மாதிரி போட்டுருக்கீங்க. பட் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறது அவங்க கண்டிப்பா பார்க்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அமாவாசை ஜபம் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க சர்ச்சஸில், நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. ஸோ அது வந்து அந்த டெவிலுடைய இதை வந்து நம்ம ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படிங்கிறதா நடக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டான ஒரு வே தான் பார்க்குறோமா? ஐயா, சர்ச்சில் ஃபஸ்ட்டு ஆராதனை, வர்ஷிப்பு, சோத்திர பலி, இதெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்துட்டு, சரி, கடைசியில் ப்ரேயர் பண்ணும்போது மந்திரத்தின் ஆவியை கட்டுறேன், இந்த ஆவியை கட்டுறேன், அந்த ஆவியை கட்டுறேன், இந்த எல்லையை கட்டுறேன். ஆக்சுவலி வந்து எப்பவுமே நம்ம ப்ளீஸ், நான் வந்து ஈடியன் டிவியை பார்க்குற எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் கிரைஸ்டுக்குள்ள அது தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அடுத்தது உங்கள் அனாயிண்டிங் என்ன, உங்கள் காலிங் என்ன, உங்களுடைய ஹீலிங் மினிஸ்ட்ரியா, டெலிவரி மினிஸ்ட்ரியா. ஹீலிங்னா கூட எப்படியாப்பட்ட ஹீலிங்ஸ், எப்படியாப்பட்ட டெலிவரன்ஸ், எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணால் ஒழிய அந்த அனாயிண்டிங்கில் மூவ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹீலிங் மினிஸ்ட்ரி இல்லைன்னா கூட ஹீலிங் பண்ண போயிடுறாங்க. நான் அப்பயே பேசும்போது, இப்போ டெலிவரன்ஸ் ஆண்டவர் மினிஸ்ட்ரி கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி டெலிவரன்ஸ் பண்ணுறீங்க? கரெக்டுங்களா? ஓகே. அப்போ இந்த டெலிவரன்ஸ் பண்ணும்போது அந்த ஆவி இவங்கள தாக்குது. அப்போ நான் என்ன சொல்றேன், சர்ச்சில் டெலிவரன்ஸ் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. பாஸ்டருக்கு எல்லாம் கொடுத்த அதிகாரம் வேற, பட் நேஷன் மேல கொடுத்த அதிகாரம் வேற, சிட்டிஸ் மேல கொடுத்த அதிகாரம் வேற. இப்போ நாமளா எப்படி எடுக்கலான்றது வித்தியாசம், நம்மளோட அனாயிண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டெரிட்டரி எப்படி பிடிக்கலான்றது வித்தியாசம். பட் ஆனா ஆண்டவர் கொடுக்காத முன்னாடியே நீங்க செய்யாதீங்கன்றதுதான் என்னோட கேள்வி. அந்த டே வந்து அப்ப லேர்ன் பண்றவங்க அப்படி பண்ணுங்க, லேர்ன் பண்ணாதவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்ணி அவங்கள ஆராதனைக்குள்ள நடத்தி அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலா கைட் பண்ணுங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அது மாதிரி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பிற மதங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கட்டும், அமாவாசை அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரி, ஆமாம், அவங்க ரொம்ப போராட்டம் அதிகம் இருக்கிற மாதிரி, பிசாசின் பிள்ளை அதிகம் இருக்க மாதிரிலாம் அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிகாஸ் ஆஃப் டிமானிக் போர்ட்டல்ஸ் அன்னைக்கு ரெலம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறது. பட் நீங்கள் இப்போ இந்த இதெல்லாம் கொடுக்கறது இந்த சொல்யூஷனா? இந்த மாதிரி இதை அப்படி பேசினா ஒரு சொல்யூஷன். இப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, பிளட்டை பற்றி அதிகமாக பாட்டு பாடுங்க, பிளட்டை பற்றி அதிகமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த நாட்கள்ல இதை பேசினா ஒரு விடுதலை அடைவீங்க அப்படின்னு பேசும்போது, அதுதான் நான் சொன்னேன், யாராருக்கு பேய் பிடிச்சிருக்கு இதெல்லாம் நம்ம பேசும்போது, ஐயா, வேர்ட் ஹேஸ் அ பவர். அதுதான் உன் நாவிலிருந்து ஆசீர்வாதம், உன் நாவிலிருந்து. அப்ப இயேசு நம்மள பேச சொல்றாரு, the mighty name of Jesus, every spirit that working against it in the name of Jesus, today I destroy a camp of your enemy அப்படின்னு நம்ம பேசும்போது எனக்கு சுத்தி இருக்கிற விரோதிகள் அழிக்கப்படுது. ஓகே. நான் கேக்குறது இந்த பாயிண்ட் பண்ணி, இப்போ நீங்க அந்த நாளைக்கு பாயிண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஜெப குறிப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த ஜெப குறிப்பு பண்ணும்போது வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. ஓகே. இப்போ இதை தாண்டி ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பீங்க? இந்த இதை தாண்டி நிறைய சப்ஜெக்ட்டுகள் சொல்லி தந்துட்டு இருக்கோம். சரி சரி சரிங்களா? ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன், நம்பர் இன்டர்பிரிட்டேஷன், ப்ராஃபஸி எப்படி பண்றது, ஒரு ஹோலி ஸ்பிரிட் ப்ராஃபஸி எப்படி, அதாவது வந்து ஞான துஷ்டிக்காரன்னா யாரு, அந்த மாதிரி
ஸ்பிரிச்சுவலான கைடன்ஸ், அதாவது ஒவ்வொரு டாபிக் வச்சு ஒரு டாப்பிக்கை வச்சு அவங்கள வந்து மாத்துறது. அப்போ வந்து கணவன் மனைவி ஒரு சப்ஜெக்ட், மாஸ்டர்பேஷன் ஒரு சப்ஜெக்ட், ப்ராஸ்பரிட்டி ஒரு சப்ஜெக்ட், ஹீலிங் ஒரு சப்ஜெக்ட், டெலிவரன்ஸ் ஒரு சப்ஜெக்ட், என்ன மாதிரி ஸ்பிரிட்ஸ் இப்போ வந்து இப்படி இதெல்லாம் ஏசுனா இப்படிலாம் கண்ணு சிமிட்டிட்டே இருக்கும், இது என்ன ஸ்பிரிட்டு, இது எப்படி பின்னாடி பேக்ரவுண்டு வேலை செய்யுது, இவங்களுக்கு எப்படி ஆல்டர் வேலை செய்யுது, டெப்தா அவங்களுக்கு கொண்டு போய் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், எப்போ ப்ரேயர் பண்ணோம், எப்படி ப்ரேயர் பண்ணோம், அந்நிய பாஷை எல்லாமே அவங்களுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆவியில பார்க்க சொல்லி கொடுக்குறோம். ஆவியில பார்க்க இப்போ ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ப்ரே பண்ண போனா ஒரு ஆவி வந்து இப்படி வருது, இப்படி வருது, இங்க வருது, அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆவியில பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு விஷன் டைப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துடணும். தூங்கும் போது வர்றது விஷனு, முழிச்சிட்டு இருக்க வரும்போது என்ன மாதிரி விஷனு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். ட்ரெயின் பண்ணி சில பேருக்கு வந்து பாஸ்டர்ஸுங்களுக்குலாம் வந்து எப்படி வேர்ட் ஆஃப் காட் ப்ராஃபஸி பண்றது, நேச்சர் ப்ராஃபஸி எப்படி பண்றது, இதெல்லாம் வந்து ட்ரீம் ப்ராஃபஸி எப்படி பண்றது, இதெல்லாம் வந்து வசனம் மூலியமா, எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா, சயின்ஸ் மூலியமா, ஸ்பிரிச்சுவல் மூலியமா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மி. ஸோ நிறைய ப்ரேயர், அந்த மெடிடேஷன் படிக்கிறதா, என்ன மாதிரி? ஐயா இப்போ ஐயா நான் பண்றது வேர்ட் ஆஃப் காட் மெடிடேஷன், கண்ணை மூடிட்டு தேவன் வார்த்தையை தியானிக்கிறது தான். சரிங்களா? அப்போ ஐயா எனக்கு வந்து நிறைய ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் நடக்குது, நிறைய காட்லி என்கவுண்டர்ஸ் நடக்குது. அதனால இருந்து வந்து அப்போ வந்து எனக்கு நிறைய ஸ்பிரிட்ல ஆண்டவர் சொல்லி தராரு. அது வந்து நான் ரிசர்ச் பண்ணும்போது இதெல்லாம் கன்ஃபர்மேஷனா மாறுது. ஓகே, சூப்பர். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்கூல்ல வந்து பேடு தான் பண்றீங்களா? ஆமா, நான் வந்து பேடு தான் பண்ணிட்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 6 மாசம் உங்களுக்கு லாஸ்ட் டைம் பேசும்போது அது முடிஞ்சது, அந்த கோர்ஸ் முடிஞ்சது. பட் இப்போ புதுசா யாருக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றனோ அவங்களுக்கெல்லாம் வந்து பேடு தான் நான் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். நிறைய உங்களுடைய நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுடைய நம்பர், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், ஆமா இப்பயே சொல்லிடுறேன், லிங்க் எல்லாமே கொடுக்கணும். நோ இப்போ நார்மல் கால் உங்களுக்கு போகாது, ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணணும். ஓகே ஓகே, சூப்பர். நிறைய அருமையான விஷயங்கள் இந்த அமாவாசை ஜெபத்தை பற்றி சொன்னீங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது வித்தியாசமான கண்டென்ட்டை நம்ம ஆடியன்ஸ் வந்து கொண்டு போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குது, நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்குது, நிறைய விடுதலை ஆகிறாங்க, அது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து அடுத்த டாபிக். தேங்க்யூ. ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.